வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். ஃப்ளேவர்ஃபுல் டைமில் கல்கண்டு சாதம் தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம வெல்லம் போட்டு பொங்கல் செய்கிறோம். இன்றைக்கி கல்கண்டு போட்டு பொங்கல் செய்யலாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுள்ள கப்பில் இந்த மாதிரி கட்டி கல்கண்டு எடுத்திருக்கேங்க. ரெண்டுமே ஒரே அளவில் எடுத்திருக்கேன். கரெக்டாக இனிப்பு இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு அந்த அரிசி குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் ஒரு 3 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன். அதுலேயே பாலும் ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப்பு வரைக்கும் பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் நல்லா குழைய வேக வச்சுருங்க. இதில் நீங்கள் பாத்திரத்துலேயும் பண்ணலாங்க. குக்கரில் தான் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை. ஒரு விசேஷத்துக்கு டக்குன்னு ஒரு பொங்கல் செய்யணுன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. திறந்துட்டு 4-5 விசில் விட்டுட்டாங்க. திறந்த பிறகு கரண்டியை வச்சு கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். கல்கண்டு போட முன்னாடியே கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கிட்டேன். கல்கண்டு போட்டேனாக்கா அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் அரிசி அந்த மாதிரி இருக்குங்க. கரண்டியால் ஒரு வாட்டி இப்படியே நம்ம அடுப்புலேயே வச்சுட்டு நல்லா கரண்டியாலேயே ஒரு மேஷ் பண்ணி விட்டானாக்கா நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ கல்கண்டை போட்டுக்கலாம். இந்த கல்கண்டை நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி செஞ்சு போடுங்க. இது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் பொடி செஞ்சு வேணாலும் போட்டுக்கோங்க. நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வேணும்னாக்கா இதை விட இன்னும் கொஞ்சம் குழைய வேணும்னா கொஞ்சமாக இன்னொரு காய்ச்சின பால் இல்லைனாக்கா சுடு தண்ணி ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு அரை கப்பு அளவுக்கு வேணால் விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் தாளித்து போட்டுடலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் நெய் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாங்க. நெய் போட்ட உடனே முந்திரியும் திராட்சையும் போட்டுட்டு நீங்கள் வறுக்க ஆரம்பிங்க. அதாங்க உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வறுத்து வரும். இல்லைன்னா நெய்யோட ஃப்ளேவர் ஒரு மாதிரியே வெளியில் வந்துடும். இப்படி போட்டானாக்கா உங்களுக்கு நிறைய செவக்கவும் செவக்காது. நல்லா பொன்னிறமாக வரும் முந்திரியும் திராட்சையும். இப்படி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செஞ்சு வச்ச பொங்கலில் இதை அதில் போட்டுட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.